வணக்கம் நண்பர்களே. அதிமுகவை விட்டு ராஜினாமா செய்த 500 நிர்வாகிகள். சற்று முன் எடப்பாடி அதிர்ச்சி. சட்டமன்ற தேர்தல் தோல்வியை தொடர்ந்து அதிமுகவில் உருவான உட்கட்சி அதிருப்தி தற்போது மீண்டும் வெளிப்படையாக வெடிச்சிருக்கு. விழுப்புரம் மாவட்டத்தில் நீடித்து வரும் கோஷ்டி மோதல் உச்சக்கட்டத்தை எட்டியிருக்கு. சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்கள் நூற்றுக்கணக்கானோர் கட்சியிலிருந்து ஒரே நேரத்தில் விலக முடிவு செஞ்சுருக்கிறாங்க. சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமியின் தலைமைக்கு எதிராக அதிருப்தி குரல் எழுப்பியதாக சொல்லப்பட்டது. அதன் பின்னர் கட்சிக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக அதிமுகவில் பிளவு ஏற்பட்டாலும் பின்னர் இருதரப்பும் மீண்டும் இணைஞ்சது. எனினும் சி.வி. சண்முகம் தனித்த அரசியல் அணுகுமுறையோடு தனது ஆதரவாளர்களுடன் தொடர்ந்து செயல்பட்டு வருவதாக சொல்லப்பட்டது. இந்த சூழலில் விழுப்புரம் மாவட்ட அதிமுக மாவட்ட செயலாளர் பொறுப்பில் இருந்து சி.வி. சண்முகத்தை மாற்றி அந்த பொறுப்பை பசுபதியிடம் ஒப்படைத்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டார். இதன் பின்னர் விழுப்புரம் மாவட்டத்தில் சி.வி. சண்முகம் தலைமையில் ஒரு அணியும் மாவட்ட செயலாளர் பசுபதி தலைமையில் மற்றொரு அணியும் தனித்தனியாக செயல்பட்டு வராங்க. இரு தரப்பினருக்கும் இடையிலான கருத்து மோதல் அவ்வப்போது வெளிப்பட்டு வரும் நிலையில் அண்மையில் நாட்டார் மங்கலத்தில் பசுபதி தலைமையில் நடைபெற்ற அதிமுக ஆலோசனை கூட்டத்தில் இரு அணியிலும் இடையே கடும் வாக்குவாதம் மற்றும் மோதல் ஏற்பட்டது. இந்த சம்பவம் கட்சிக்குள்ள நிலவும் கோஷ்டி பூசலை மீண்டும் வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு. இந்த பரபரப்பான சூழலில் சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்களாக கருதப்படும் 11 முக்கிய நிர்வாகிகளை கட்சி பொறுப்பில் இருந்து நீக்கி எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருக்கார். அதன்படி விழுப்புரம் மாவட்ட இணை செயலாளர் ஆனந்தி, மாவட்ட பொருளாளர் வெங்கடேசன், மாவட்ட இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் ஜெயபிரகாஷ், அண்ணா தொழிற்சங்க செயலாளர் பாஸ்கரன் ஆகியோர் பதவி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. மேலும் முக்கிய நிர்வாகிகள் மீது தொடர்ச்சியாக எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கைகள் விழுப்புரம் மாவட்ட அதிமுகவில் அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. இதன் தொடர்ச்சியாக சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்கள் 500க்கும் மேற்பட்டோர் அதிமுகவிலிருந்து விலகும் முடிவை எடுத்திருக்காங்க. மாவட்ட ஒன்றிய நகர பேரூர் கிளை நிர்வாகிகள் உள்ளிட்டோர் தங்களது விலகல் கடிதத்தை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியிடம் நேரில் வழங்குவதற்காக பேருந்துகள் மற்றும் கார்கள் மூலம் சென்னைக்கு புறப்பட்டதாக தகவல்கள் வெளியாயிருக்கு. சி.வி. சண்முகத்தின் ஆதரவாளர்கள் சுமார் 300 பேர் தங்களது அடிப்படை உறுப்பினர் பொறுப்பிலும் ராஜினாமா செய்ய உள்ளதாக தற்போது தகவல்கள் கிடைக்கப்பெற்றிருக்கு.